ஹாய், வெல்கம் டு மாதிரி டொமேட்டோ பைஸ். கேம் ஸ்டார்ட் பண்ணி 65 நாள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இது 65 நாளில் ஓட்டினா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். யாராவது ஜொமேட்டோ ஓட்டுற உங்கள் ஃப்ரெண்டு இல்லை நீங்கள் ஓட்டினா இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி தான். யாராச்சும் ஜொமேட்டோ ஓட்டுறவங்கள்ட்ட அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க ஈஸியாக ஜாயின் பண்ணி தந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒர்க் ப்ரெஷர் சுத்தமாகவே இல்லை. யாராச்சும் ஒரு சூப்பர்வைசர் வந்து அது பண்ணி இது பண்ணி எதுவுமே இல்லை. உங்கள் இஷ்டம் தான். உங்கள் லாகின் ஹவர் 1 ஹவர் தான் பிரிச்சுருக்காங்க ஸ்லாட்டு. அது எப்போ வேணுமோ அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலை கொஞ்சம் ப்ளஸ்னால் இது 2-3 இதுதான் இருக்குது. அப்புறம் மைனஸ்ன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மாலு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா மரியாதையை தரமாட்டுறாங்க. இதுதான் மிகப்பெரியது. அதுக்கடுத்து பே அவுட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜொமேட்டோவில் கொஞ்சம் கம்மியாக தர்றாங்க. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரில. எனக்கு வந்து பே அவுட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது பே அவுட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா செம்ம பெஸ்ட்டு. அதுக்கடுத்து எவ்வளோ ஓட்டியிருக்கோம், எத்தனை ஓட்டியிருக்கோன்னு இப்போ நான் சொல்கிறேன். டோட்டலாக நான் மறந்துட்டேன், மறுபடியும் ஒன்று சொல்லிக்கிறேன். டோட்டலாக 65 நாளில் ஒரு எமர்ஜென்சி என் பர்சனல் வேலைக்காண்டி ஒரு 3 நாள் நான் போகலை. மொத்தம் 62 நாள் தான் ஓட்டியிருக்கேன். அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து டோட்டல் ஆர்டர் வந்து 1553 ஆர்டரு நான் 62 நாளில் நான் ஓட்டியிருக்கேன். அந்த 62 நாளில் கேஷ் எவ்வளோ வந்திருக்குன்னா அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து எத்தனை கிலோமீட்ரு இந்த வண்டி எடுத்து ஓட்டியிருந்ததுனால எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 12804 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 12804 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதுக்கடுத்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா என் உடம்பு வெயிட் வந்து அப்நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஏற்றி இறங்கி அதனால நான் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஏர் வந்து ஃபால்ட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஏர் ஃபால்ட்டு நிறையா இருக்குது. அதுக்கடுத்து ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் கருப்பாகிட்டேன்னு வீட்லேயே சொல்லிக்கிருந்தாங்க. அது ஒன்று. லாஸ்ட்டில் வந்து இந்த அமௌண்ட்டு வந்து 70,368 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம். இந்த 62 நாளில் 70,368 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த 64 நாளுமே ஃபுல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா காலையில் 12 மணிக்கு போவேன், நைட்டு வந்து 1 மணி வரையும் அங்கே ஒர்க் பண்ணுவேன். அதுக்கடுத்து கிளம்பி வீட்டுக்கு வருவேன். சில டயத்தை சாட்டர்டே வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு சண்டே அங்கே ஒர்க் பண்ணிட்டு வருவேன். அதுவும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 வீக் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆனால் இவ்வளோ தான் எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபா எடுக்க முடியல, சாரி. அப்புறமேலுக்கு இது எனக்கு இந்த எப்படி சொல்கிறது, எனக்கு ஃபுல்லாக மோட்டிவேஷன் பண்ண என்னோடய ஃபேமிலிஸ், வீடியோ எடுத்த என் பாப்பா திவ்யா, ப்ளஸ் அங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இருக்குடான்னு சொன்ன என் மாப்பிள்ளை செல்வகுமாருக்கு, அதுக்கடுத்து அங்கே ஒர்க் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா விக்கி, ராஜா, பிரின்ஸ் அண்டு முக்கியமாக சங்கர் அவருக்காண்டி தான் இது. ப்ளஸ் இதோட முடிச்சுக்கிறேன். சப்போஸ் இதுக்கடுத்து நான் ஸ்விக்கி ஓட்டலான் இருக்கேன். அதே 65 நாள் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக முடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரு லாங் லீவ்லாம் இல்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கடுத்து நான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸ்விக்கி ஓட்டுற மாதிரி இருக்கிறேன். அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு அதுவும் டே டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். பாய்.